ஒருவேளை இந்த யோசேப்பு இஸ்மவேலரிடத்துல விற்று போட்டு அவன் எகிப்திற்கு போகாமல் இருந்திருப்பானே, ஆனால் அந்த குழியிலேயே செத்திருப்பான். கரெக்டுங்களா? குழியில இவன் சாகலனா கூட இவன் சாகும்படியா ஏதாகிலும் ஒரு காரியத்தை சகோதரர்கள் செய்துட்டே போயிருப்பானுங்க. சில நேரங்கள்ல நம்ம எந்த இடத்துல இருந்தா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும் ஆண்டவருக்கு தெரியும். ஆகையினால நம்மளை இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் நிறுத்துவார். நமக்கு கொடுத்த தரிசனமோ நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமோ இன்றைக்கு நாம் இருக்கிற இடத்திற்கும் இன்றைக்கு நாம் செய்கிற செயலுக்கும் வேலைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். கர்த்தர் என்னோ சொன்னாருப்பா, பெரிய காரியத்தை சொன்னாரு, ஆனா என்ன இங்க கொண்டு வந்து ஒரு வேலைக்காரனா வச்சிரு, இவங்க விட்டு வேலைக்காரனா இருக்கிறேன். நானு வேலைக்காரனா இருந்தது மாத்திரம் இல்ல, பெரிய பழி அவன் மேல போட்டு கொண்டு போய் ஜெயில போட்டாச்சு, முடிஞ்சிச்சு. சிறைச்சாலையில இப்ப உட்காந்து யோசேப்பு என்ன யோசிச்சிருப்பாரு? என்ன ஆண்டவரே, குழியில போட்டாங்க, உங்களை நோக்கி கூப்பிட்டேன், குழியில இருந்து தப்பிச்சேன்னு பார்த்தா இஸ்மவேலர்கிட்ட மாட்டினேன், இஸ்ரவேலர்கிட்ட மாட்டினேன்னு பார்த்து போய் நோக்கி கூப்பிட்டா எகிப்தியன் கிட்ட மாட்டினேன், எகிப்தியன் வீட்டுல ஆகில நீர் என்னோட இருந்ததுனால ஆசீர்வதித்ததுனால ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துல இருந்தேன், அதுலயும் மண்ணவாரி போட்டாங்க. இன்னைக்கு நான் இருக்கிற இடம் ராஜாவுக்கு துரோகம் பண்ணினர்கள் வைக்கப்படுகிற சிறைச்சாலையினுடைய மரண தண்டனைக்கு ஏதுவான இடம். இதோட அடுத்த ஸ்டெப் நான் எங்க போனோம்னு சொன்னா சாவ போறேன். வேற வழி இல்லை, சாவுக்குதான், சாவதான் போகணும், சாவுதான் என்னுடைய முடிவு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வேதம் சொல்லுகிறது அந்த சிறைச்சாலையிலிருந்து. அப்படியானால் குடியிலே இருந்திருந்தால் இந்த யோசேப்பு நிச்சயமாய் தன் தரிசனத்தின் நிறைவேறலை பார்த்திருக்க முடியாது. இஸ்மவேலர் இடத்திலேயே இருந்திருந்தால் இந்த தரிசனத்தின் நிறைவு கிடைக்காது. எகிப்திலே போர்த்திபாருடைய வீட்டிலே போர்த்திபாருக்கு வேலைக்காரனா இருந்து அங்கேயே ஒரு மூத்த ஊழியக்காரனா இருந்திருப்பாரே, ஆனால் இந்த சொப்பனத்தினுடைய நிறைவேறுதல் இருந்திருக்காது. சிறைச்சாலைக்கு சென்ற பின்புதான் சிறைச்சாலையில் இருந்து அவன் அதிகாரியாய் மாறுகிறான். அப்படின்னா நம்முடைய சிறை இருப்பு தான் நம்மை ஒரு தேவனுடைய மகிமைக்குள்ளாய் வழி நடத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நீங்கள் இருக்கிற சிறையிருப்பாய் இருக்கலாம், நீங்கள் இருப்பது தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவைகளுக்கு ஏதுவில்லாத காரியங்களிலே இருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா என்பதை மாத்திரம் சோதித்து பாருங்க. ஒருவேளை நீங்க இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும், சிறைச்சாலையிலே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் அப்படின்னு தான் பைபிள்ல இருக்கு. அதிகாரியான பின்பு கர்த்தர் வந்தார்னு சொல்லப்படல. அப்படியானால் இன்றைக்கு நாம் இருக்கிற நிலைமையில கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா நம்ம கவனிச்சோனாலே நம்ம போக வேண்டிய வாக்குத்தத்தத்திற்கு நம்ம போயிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா என்பதை மாத்திரம் சோதித்து பாருங்க. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்குத்தத்தம் ஒருவேளை தூரமா இருக்கலாம், ஆனா வாக்குத்தத்தம் பண்ணினவர் எங்க இருக்காரு சொல்லுங்க? நமக்கு வாக்குத்தத்தத்தினுடைய மகிழ்ச்சி அல்லது வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவு தூரமா இருக்கலாம், ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார்.